அண்ணாமலை படத்தோடைய டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பேக்கிரவுண்ட்ல சிவப்பு கலர்ல குடுத்துருப்பாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸா இந்த படத்துல ஹீரோக்கு அதிகாரம், தைரியம், போராட்டமா இருக்கும். அதே மாதிரி கோல்டன் கலர்ல ஃபாண்ட் இருக்கும். இத கனெக்ட் பண்ற விதமா ராஜ மரியாதை, கம்பீரத்த குறிக்கக்கூடியது. படத்துடைய ஸ்டார்ட்டிங்ல அண்ணாமலை வந்து ஒரு பால்காரனா இருந்தாலும், செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப பெரிய பணக்காரரா ஆயிருவாரு. படத்துடைய ஃபாண்ட் ஸ்டைல் பார்த்தோம் அப்படின்னா, பழைய காலத்து ஃபாண்ட் ஸ்டைல் மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ரஜினிகாந்த் நடிச்சு 1992ல ரிலீஸ் ஆன படம் அண்ணாமலை. இந்த படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். இப்ப இந்த படம் அமேசான் பிரைம் ஓடிடில அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த படத்துல ரஜினி வந்து அண்ணாமலைங்கிற கேரக்டர்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. இவருடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த படத்துல ரஜினியோடைய நேம் போடும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ன்னு இந்த படத்துல இருந்து தான் இந்த அனிமேஷனை ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ணாமலை வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது ரோட்ல நிப்பாரு. அப்ப கார் வந்து சேர அடிச்சிரும். அப்ப அசோக்கும் அண்ணாமலையும் சண்டை போட்டுட்டு அண்ணாமலையோடைய வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அண்ணாமலை தான் வந்து ஸ்வீட் எடுத்து அசோக்குக்கு ஃபர்ஸ்ட் குடுப்பாரு. இத கனெக்ட் பண்ற விதமா படத்தோடைய கிளைமாக்ஸ்ல என்னதான் வந்து அசோக்கோடைய சொத்தெல்லாம் ஒரு கட்டத்துல விட்டு போனாலும், கடைசியா திருப்பி அண்ணாமலை தான் வந்து அசோக்குக்கு சொத்த குடுக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ நண்பனுக்குள்ள சண்டை வந்து பிரிஞ்சாலும், கிளைமாக்ஸ்ல எப்படி முடிப்பாங்க அப்படிங்கிறத இந்த ஃபர்ஸ்ட் சீன்லயே ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்கா கன்வே பண்ணியிருப்பாங்க. அண்ணாமலை வந்து இந்த படத்துல பால்காரரா இருப்பாரு. பொதுவா பால் வந்து எந்த ஒரு கலப்படமும் இல்லாம ஒரு தூய்மையா இருக்கும். அத கனெக்ட் பண்ற விதமா தான் இவருடைய கேரக்டர் வந்து ரொம்ப இன்னசென்ட்டா, விளையாட்டுத்தனமா இருப்பாரு. இந்த சீன்ல சுப்புலட்சுமி வந்து அண்ணாமலை கிட்ட அட்ரஸ் கேட்டு வருவாங்க. அப்ப ஒரு ஃபைட் நடக்கும். அந்த ஃபைட் எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னா, சுப்புலட்சுமிய தூக்கி வச்சுட்டு சண்டை போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அசோக்கும் அண்ணாமலையும் ஒரு ஃபங்ஷனுக்கு வந்திருப்பாங்க. அப்ப அசோக் வந்து அண்ணாமலைக்கு கோட் ஷூட் எல்லாம் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வந்திருப்பாரு. அப்ப அண்ணாமலை வந்து என்னதான் வந்து பால்காரனா இருந்தாலும், அவருக்கு அந்த கோட் ஷூட்லாம் புதுசு அப்படிங்கிறதுக்காண்டி ரெஃபரன்ஸா ட்ரெஸ்ஸ வந்து ஒழுங்காவே போட்டிருக்க மாட்டாரு. விளையாட்டுத்தனமா இருப்பாரு. இதே இது செகண்ட் ஹாஃப்ல உண்மையிலேயே பணக்காரரா ஆனதுக்கு அப்புறம் ஒரு மெச்சூர்டு இருக்கும்போது, கோட் ஷூட்லாம் நீட்டா போட்டுட்டு வருவாரு. அண்ணாமலைக்கும் சுப்புலட்சுமிக்கும் இடையிலேயே கல்யாணம் ஆயிரும். அப்ப சுப்புலட்சுமி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, "நம்ம வசதியா இல்லனாலும் பரவால்ல. நீங்க எப்போதுமே சிரிச்சுட்டு சின்ன பிள்ளைத்தனமாவே இருக்கணும். அதுதான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப புடிச்சது." அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த டயலாக்க கனெக்ட் பண்ற விதமா செகண்ட் ஹாஃப்ல என்னதான் வந்து வசதியா இருந்தாலும், இவர் வந்து சிரிச்சு கலகலப்பா இருக்கிறத இவர விட்டு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. வசதியானதுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல எங்கேயுமே இவர் சிரிச்சிருக்கவே மாட்டாரு. அதாவது ஒரு கட்டத்துல இவர விட்டு அசோக் போனதுக்கு அப்புறம் அவருடைய லைஃபே வந்து ஒரு இருட்டா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பஞ்சு வந்து அண்ணாமலையோடைய பாதி இடத்த விக்கிறதுக்காண்டி ஆளுங்கள கூட்டிட்டு வந்திருப்பாரு. அப்ப இது மெயின் ஏரியாவா இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி மால் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அசோக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அசோக்கோடைய அப்பாவும், சர்குணமும் அண்ணாமலையோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்பயும் இந்த இடத்த பத்தி பேசும்போது, பின்னாடி வந்து அந்த மால் இருக்கிறத காட்டுவாங்க. அசோக் வந்து அண்ணாமலை கிட்ட எனக்கு இந்த இடம் வேணும்னு கேட்க வரும்போது, ஃபர்ஸ்ட் இந்த இடத்த பேக்ரவுண்ட்ல பெரிய பில்டிங்லாம் இருக்கிறத காட்டியிருக்க மாட்டாங்க. அசோக் வந்து எப்ப இந்த இடத்துல நான் 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டப்போறேன் அப்படின்னு சொல்லுவாரோ, அப்பதான் வந்து அந்த பில்டிங் இருக்கிறதே காட்டுவாங்க. ஸோ இந்த பெரிய பில்டிங் இருக்கிறத வச்சு இந்த இடம் ஒரு மெயினான ஏரியால இருக்குது அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. பஞ்சு வந்து அண்ணாமலை கிட்ட கொஞ்சம் இடத்த வித்து வசதியா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆளுங்கெல்லாம் கூட்டிட்டு வந்திருப்பாரு. அப்ப வேணான்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி ஏகாம்பரமும் வந்து இந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பாரு. அப்பயும் வந்து சண்டை போட்டு இந்த இடத்த விட்டு குடுக்க மாட்டாரு. இதே இது அசோக் வந்து கேட்கும்போது ஃப்ரெண்டுக்காண்டி உடனே ஓகே சொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ணாமலை வந்து அசோக் கிட்ட சவால் விடுற இந்த சீன்ல அசோக் வந்து மேல இருக்கிற மாதிரியும், அப்ப இவர் வந்து பணக்காரரா இருப்பாரு. இதே இது அண்ணாமலை வந்து கீழ இருப்பாரு. இவர்கிட்ட ஒண்ணுமே இருக்காது. ஸோ அவர் வந்து மேல இருக்கிற மாதிரியும், இவர் வந்து கீழ இருக்கிற மாதிரியும், இது மூலமா இவங்களுடைய பொசிஷன் என்ன அப்படிங்கிறதையும் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இவங்க 2 பேருக்கும் ஒரே நேர்கோட்டுல இருக்கும்போது, இவங்களுடைய உறவுல வந்து பிரிஞ்சு போறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி, இதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறதுக்காக அவங்க அப்பா இடையில நிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இவருடைய அப்பானால தான் வந்து இவங்க 2 பேரும் பிரியறாங்க அப்படிங்கிறத இந்த ஒரு சீன் மூலமா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த சீன்ல கேமரா வந்து ட்ரையாங்கிள் ஃபேஸ்ல போயிட்டு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அடே நண்பா சாங்ல ஃபர்ஸ்ட் பால்காரருடைய ட்ரெஸ் போட்டுட்டு அந்த பாட்டு வந்து ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி ஒன் பை ஒன்னா கொஞ்சம் கொஞ்சமா வளர்றாங்க அப்படிங்கிறதுக்காண்டி ரெஃபரன்ஸா வேன் மூலமா காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சின்னதா மினி ஆட்டோ போகும். அதுக்கப்புறமாட்டி மீடியம் சைஸ்ல ஒரு வேன் போகும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வேனே போகும். இந்த பாட்டோடைய கடைசி சீன்ல கோட் ஷூட் போட்டு இந்த பாட்ட பாடுற மாதிரி காமிப்பாங்க.
ஸோ ஒரே பாட்டுல இவங்க பணக்காரரா ஆயிட்டாங்க அப்படிங்கிறத இந்த ட்ரெஸ் மூலமா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் வந்து அசோக் வந்து ஹைட்டா இருக்கிற மாதிரியும், அண்ணாமலை வந்து ஷார்ட்டா இருக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. இதே இது அண்ணாமலை வந்து அசோக்க விட ரொம்ப வசதியா பணக்காரரா ஆயிட்டாரு அப்படிங்கிறதுக்காண்டி 2 சீன் வச்சிருப்பாங்க. அதுல பிசினஸ் அசோசியேஷன்ல எலக்ஷன்ல ஜெயிச்சிருப்பாரு. அப்ப நிக்கும்போது அசோக்க விட அண்ணாமலை தான் வந்து ஹைட்டா தெரிவாரு. அசோக் வந்து 1 இன்ச் ஷார்ட்டா காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி எக்ஸலேட்டர்ல வரும்போது அண்ணாமலை தான் வந்து கீழ இருந்து மேல போவாரு. அசோக் வந்து மேல இருந்து கீழ இறங்குவாரு. சோ இது மூலமா இவங்க 2 பேருடைய வசதி வாய்ப்ப டிஃபரன்ஷியேட் பண்ணியிருப்பாங்க. என்னதான் பல படங்கள்ல எக்ஸலேட்டர வச்சு சீன் இருந்தாலுமே, இந்த ஒரு படத்துல இருந்து தான் எக்ஸலேட்டர் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு. இவங்க 2 பேரும் எக்ஸலேட்டர்ல வரும்போது பேக்ரவுண்ட்ல சவால் விட்ட டயலாக் போகும். அப்ப நான் ஜெயிச்சுட்டேன் அப்படிங்கிறதுக்காண்டி ரெஃபரன்ஸா அண்ணாமலை மேல போனதுக்கு அப்புறம் 2 சொடக்கு போட்டு அண்ணாமலை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அன்னைக்கு நான் சொன்னபடி நான் ஜெயிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அண்ணாமலை வந்து என்னதான் வசதியா இருந்தாலும் பழக்கம்லாம் இன்னும் மறக்கல அப்படிங்கிறதுக்காண்டி ரெஃபரன்ஸா சைக்கிளும், பால் டின்னும் அவருடைய வீட்டிலேயே வச்சிருக்கிறத பார்க்க முடியும். அதே சீன்ல கல்யாண நாள் அப்ப சுப்புலட்சுமி வந்து சைக்கிள் கிட்ட நின்னு ஃபிளாஷ்பேக்ல ஒரு பாட்ட நினைச்சு பார்ப்பாங்க. அப்ப சுப்புலட்சுமி வந்து பழைய அண்ணாமலையா இருந்திருந்தாரு அப்படின்னா நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அண்ணாமலை வந்து ஒரு இடத்துல நின்னுட்டு சோகமா இருப்பாரு. அப்ப ஒருத்தர் வந்து மாடு மேய்ச்சிட்டு வந்து உன்னை கட்டி போட்டு நான் நிம்மதியா தூங்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே பாட்டு பாடிட்டு போவாரு. இப்போ இத பார்த்து அண்ணாமலை சிரிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவ்வளவுதான்டா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி நானும் இப்படித்தானே இருந்தேன் என்னையும் இப்படி ஆக்கிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். இந்த ஒரு சீன்ல தான் வந்து இவருக்குள்ள அசோக்குக்கு நம்ம எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவோம், அசோக்கோட சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்க் வரும். அதே மாதிரி அந்த சீன் முடிஞ்ச உடனே அடுத்த சீன்ல வீட்டுக்கு வரும்போது சைக்கிள தொட்டு பார்ப்பாரு. அதே மாதிரி மாட்டுக்கொட்டையில தூங்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சரத் பாபு வந்து அசோக்குங்கிற கேரக்டர்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. அசோக் வந்து சின்ன வயசுல காட்டும்போது அவர் வீட்ல எல்லாமே இருந்தும் தனிமையில இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. ஸோ அவர் கூட விளையாடுறதுக்கும் ஆள் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க அம்மாவும் இருக்க மாட்டாங்க. அப்ப கார்ல போகும்போது அண்ணாமலையோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது. இப்ப அண்ணாமலை வந்து அசோக்க அவருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது, அண்ணாமலையோடைய அம்மாவ அசோக் வந்து தன்னுடைய அம்மாவா நினைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான ஒரு படம். அதனால தான் வந்து அசோக்கும் அண்ணாமலையும் சின்ன வயசுல கட்டிப்பிடிக்கிற சீனே வரும். இந்த படம் எத பத்தின கதை அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா கரெக்டான டைம்ல டைரக்டரோடைய பேரை பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அசோக் வந்து லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாரு. அண்ணாமலையும் லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாரு. அவங்க பிள்ளைகளும் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க லவ் பண்ணுவாங்க. கிளைமேக்ஸ்ல தான் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி சர்க்குணமும் லவ் மேரேஜ் பண்ற மாதிரி காமிப்பாங்க. எப்படி அசோக்கும் அண்ணாமலையும் கார்ல சேர் அடிச்சு ஃப்ரெண்ட்ஷிப் ஆவாங்களோ, அதே மாதிரி அவங்களுடைய பிள்ளைகளோட இன்ட்ரோ சீனுமே காமிக்கும் போதுமே கார்ல சேர் அடிச்சு தான் அவங்களுடைய இன்ட்ரோ சீனுமே வந்து அமைஞ்சிருக்கும். அண்ணாமலை படத்த ஒரு தடவையாவது நீங்க பார்த்துருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டரும் உங்கள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பேட்ட படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ பார்ட் 3 நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. அண்ணாமலை படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி படத்தோட ஹிடன் டீட்டெயில்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.